வணக்கம் மக்களை, நான் தொங்கிட்டா. தமிழக முதல்வர் விஜய், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒரு 41 குடும்பத்துக்கு நீங்க அரசு பணி கொடுத்திருக்கீங்க. அதுல 36 குடும்பத்துக்கு கொடுத்து முடிச்சிட்டீங்க. உங்களை பார்க்க வந்து அந்த கூட்டத்துல உயிரிழந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அது தப்பா ரைட்டான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி, நிறைய இளைஞர்கள் பெண்கள் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு அந்த ஜாபுக்கு வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில கூட சரி, அப்படி அந்த எக்ஸாம் எழுதினாலுமே அவங்களுக்கு லஞ்சம் வாங்கிட்டு 5 லட்ச ரூபாய் 55 லட்ச ரூபாய் கட்டினாதான் வேலைன்னு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஈஸியா ஒரு ஜாப கொடுக்குறீங்க. அது மக்கள் கிட்ட இருந்து ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. நீங்க பண்ற விஷயம் கரெக்டா இல்லையான்னு மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா உங்களோட கூட்டத்துல வந்து இறந்தவங்களுக்கு நீங்க அரசு பணியை தூக்கி கொடுக்குறீங்க. இது மக்களோட கேள்வி. நிறைய இன்ஃபுளுசர் உங்களை பத்தி இதெல்லாம் கேட்டு இருக்காங்க. உங்களை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு எதுக்கு அரசு பண்ணி கொடுக்குறீங்க? உங்களோட காசு நீங்க உங்களுக்கு கொடுக்குறப்ப பாராட்டக்கூடிய விஷயம். நாங்க பாராட்டுறோம். கண்டிப்பா 20 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க, நான் பாராட்டுறோம். ஏன்னா மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். கள்ள சாராய குடிச்சு செத்தவனுக்கு அதே தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. அந்த கள்ளச்சாராயத்தை யாரு வித்தா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே இதுல நல்லா படிச்சுட்டு வர மாணவர்களுக்கும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கும் சரி, 5 லட்ச ரூபாயில இருந்து 55 லட்ச ரூபாய் கட்டினா மட்டும்தான் அரசு வேலைன்ட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மின்சாரத்துறையில ஒரு 300 பேருக்கு பதவி உயர்வு பண்ணிருக்காங்க. ₹1 காசு வாங்கல. நிறைய பிரைவேட் ஸ்கூலுங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காசு வாங்கல. ஏன் நீங்க கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் இறந்தவங்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுக்கல இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல? அப்படி நீங்க கேள்வி கேளுங்க. இந்த இன்ஃபுளுசர்லாம் அந்த கேள்வி கேளுங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல போராடி இறந்தவங்களுக்குலாம், சுட்டு கொண்டவங்களுக்குலாம் அவங்க குடும்பத்துக்கு நீங்க அரசு வேலை கொடுக்கல. அதை நான் இப்படி கொடுத்திருக்கணும். நிறைய விபத்துல நிறைய இதுல இறந்திருக்காங்க அரசு ஊழியர்கள், அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிதி உதவி கொடுக்குறீங்க. அதே அது மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அவங்க யாரும் எந்த ஆட்சியிலுமே கொடுக்கல. இன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்கன்றதால நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறேன். கொடுக்காதவங்களையும் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு ஒரு இன்ஃபுளுசர் போடுறாரு, அவ்வளவு கேவலமான ஒரு வீடியோ. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எவ்வளவு அது கஷ்டமா இருக்கும். மக்களே, இது எல்லாத்தையும் நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டு உங்களோட உரிமையை விட்டதை திரும்ப வாங்குங்க. நன்றி. உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த